இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபேசியர் 4:15 மற்றும் 4வது அதிகாரம் 16வது வசனம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வரலாற்று நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஃபாதர் டேமியன் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் 1870வது வருஷங்களில் வந்து மோலக்காய் ஐலண்ட் அப்படின்ற ஒரு ஐலண்டுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக போனார். அவர் ஊழியம் செய்ய போகிறதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐலண்டில் வந்து கிட்டத்தட்ட 600 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் அவங்கெல்லாம் பேனிஷ் பண்ணப்பட்டு அந்த இடத்துல இருந்தாங்க. இந்த ஃபாதர் வந்து வாலண்டியராக அந்த நபர்களுக்கு ஒரு பாஸ்டர், ஒரு ஷெப்பர்ட் கேர் பண்ணுறது போல் கேர் பண்ணுறதுக்காக போனார். அவங்களோட ஜெபிச்சார். அவங்களுக்கு இவருக்கு தெரிஞ்ச மெடிக்கல் சர்வீசஸ் எல்லாம் பண்ணினார். அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றினார். அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவ குறித்து போதித்தார். அவங்கள வந்து அளவுக்கு அதிகமாக கர்த்தருடைய அன்பினால் நேசித்தார். இருந்த போதிலும் ஒரு 12 வருஷம் கழித்து அந்த ஐலண்டில் வந்து ஒரு நாள் வந்து இவர் வந்து 2 வார்த்தைகள் சொன்னது வந்து அந்த ஐலண்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே பாதிச்சிருச்சு. அந்த 2 வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 வருஷம் கழித்து ஒரு நாள் இவங்க இந்த குஷ்டரோகிகளுக்கு மத்தியில் இவர் நின்று தன்னுடைய அங்கியை வந்து திறந்து தன்னுடைய மார்பகத்தில் அந்த குஷ்டரோகம் இருந்த அவருக்கு இருந்த குஷ்டரோகத்தை காண்பிச்சு, நாம் எல்லோரும் குஷ்டரோகிகளாகிய நம்மை கர்த்தர் நேசிக்கிறார் அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து இவங்களை ரொம்பவே பாதிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் அந்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து சோதனைகள் இருக்கலாம். ஒரு சில பேர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லது நமக்கு சரீர ரீதியான தொல்லைகள் இருந்திருக்கலாம், அல்லது இருக்கவும் செய்யலாம். நம்ம வந்து கர்த்தர் நேசிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, நம்ம இன்னொரு விதமாக கர்த்தரை பார்க்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வந்து நம்ம போல மனுஷ ரூபம் எடுத்து நமக்காக சிலுவையில் அடிபட்டு நம்மளுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக மரித்தார். ஸோ கிட்டத்தட்ட ஸோ அவருடைய அன்பை தான் வந்து நம்ம ஃபாதர் டேமியனில் பார்க்குறோம். ஸோ இவர் வந்து அந்த ஊழியம் செய்வதற்கு முன்பாக அந்த குஷ்டரோகிகளை நேசித்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேசித்தார் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஆனால் அதை விட அவர் எப்படி நேசித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குஷ்டரோகிகள் இருக்கிற இடத்துக்கு போய் ஊழியம் செய்து அந்த குஷ்டரோகம் இவரை பாதித்ததின் நிமித்தமாக அந்த அன்பை வந்து அந்த குஷ்டரோகிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல் இந்த வசனங்களில் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள் நீங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியார் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியாரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யக்கூடிய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். ஸோ இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிட்டு வந்து என்னைய ஜனங்கள்லாம் நிராகரிச்சிட்டாங்க, அந்த வழி உங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவருக்கு அந்த வழி புரியும். அவரை நிராகரித்ததுனால தான் சிலுவையில் தொங்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. இயேசு கிறிஸ்துகிட்ட போயிட்டு வந்து எனக்கு வந்து உடலில் பெயின் இருக்குது, அந்த பெயின் உங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவர் சொல்லுவார், சிலுவையில் என்ன ஆணியில் அரைஞ்சாங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லை. ரைட்? நம்மளை நேசிக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறார்னு சொல்லிட்டு பரலோகத்தில் இல்லை, இந்த ஃபாதர் டேமியனை போல் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுடைய குஷ்டரோகத்தை இவர் மேலே எடுத்துக்கிட்ட போது அந்த குஷ்டரோகிகள் இவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் நம்மளுடைய வழிகளை புரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு வந்தது. ஸோ அதனால் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு, ஆனால் இந்த கேஸில் வந்து இயேசு கிறிஸ்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவமில்லாத பிரதான ஆசாரியாக இருக்கிறார். அவர் மரித்தார், 3ஆம் நாள் மறுபடியும் உயிர் தெழுந்திருக்கிறார். இன்றைக்கி நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதனால் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யக்கூடிய கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் நீங்கள், ஃபாதர் டேமியன் வந்து குஷ்டரோக மரண படுக்கையில் இருக்கிறார். இந்த அன்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய அன்பு. சோதிக்கப்பட்டு
நம்முடைய வழிகளை புரிந்து கொள்ளக்கூடிய பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார் என்பதே இந்த ஒரு செய்தியினுடைய நோக்கம். ஆமென். God bless you.